அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளை பூசணி வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். அதாவது காசி அல்வான்னு சொல்லுவாங்க. நல்ல முத்துன பூசணிக்காவை வந்து நல்லா பாருங்கள், அமுக்குனா அப்படி நல்லா கல் மாதிரி இருக்கணும். இந்த பூசணிக்காய் வந்து நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பூசணிக்காய் இப்போ வந்து நல்லா நம்ம கழுவிட்டு இந்த தோலெலாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம வந்து இந்த கேரட் துருவரை போட்டு நல்லா திருவி எடுத்துக்குவோம். திருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சர்க்கரை, நெய் சேர்த்து நம்ம ஒரு அல்வா செய்யலாம். இதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளை திருவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூசணிக்காயில் நல்லா தோல் சீவி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கழுவிட்டு அப்புறம் தோல்லாம் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சு நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முத்தின பூசணிக்காய் தான் உங்களுக்கு அல்வாவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா அது மாதிரி குழப்பலன்னு ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்ல விரப்பாக இருக்கணும். அமுக்கினா கூட அமுங்கில் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல முத்தலாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த திருவியில் சின்ன திருவியில் போட்டு நம்ம திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்து பூசணிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துச்சு பூவாக. இப்போ இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை வந்து நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு அதில் கூட வடிகட்டி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு புழிஞ்சு தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்து பூசணிக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துச்சு. எப்படி துருவிருக்கேன் பாருங்கள், நல்லா பூவாக துருவிருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாமே புழிஞ்சு எடுத்துச்சு. எடுத்த தண்ணி பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது. அதாவது 2 டம்ளருக்கு இருக்கும் போல் தண்ணி. இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணியோ பாலோ சேர்க்காம இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து சுட வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம பூசணிக்காய் போட்டு வேக வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கலருக்காக வேண்டி கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 1/2 கிலோ பூசணிக்காய் வாங்கினேன். இது பார்த்தா இப்போ வந்து 200 கிராம் தான் இருக்கும் போல். தண்ணியும் தோல் விதை எல்லாம் போனது போக இவ்வளோ தான் இருக்குது. அதனால் நான் 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி, திராட்சை, அப்புறம் நம்ம வந்து கிளறும்போது சர்க்கரை வந்து ரொம்ப கிறிஸ்டல் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குவோம். நெய் வந்து இதுக்கு தேவையான அளவு பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப ஒன்றும் நெய் தேவைப்படாது. ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி தேவைப்படும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம வந்து இந்த பூசணிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து இந்த பூசணிக்காய் கொட்டி வதக்கணும். ஆனால் வந்து இப்போ நெய்யாக இருக்கிறதுனால நான் இந்த பாத்திரத்துலாம் கிளற போகிறேன். அதனால் இதிலே கொஞ்சம் நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெய் இருக்க கடாயிலே நான் வந்து இந்த பாதி தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் பாதி இருக்குது. அதாவது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூசணிக்காய் புளிஞ்ச தண்ணியை சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா அதில் வேக விடலாம். இப்போ நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து இந்த கொதித்த தண்ணியே கொஞ்சமாக எடுத்து இந்த குங்குமப்பூக்கு ஊற்றிக்கிறேன். நல்ல கலர் கொடுத்துரும் சுடு தண்ணி ஊற்றினா. இப்போ நம்ம இதில் வந்து இந்த நம்ம வச்சுருக்க பூசணிக்காயை வந்து அதில் நல்லா வேக போட்டுக்குவோம். நம்ம வந்து தண்ணி புளியாமே கூட நம்ம வதக்கியிருக்கலாம். ஆனால் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த காயை போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வெந்து கொடுக்கும். சும்மா வதக்கிட்டு திருப்பி அப்படியே நம்ம அவிய வச்சோம்னா அந்த தண்ணி வற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது இப்போ நமக்கு ஈஸியாக இந்த தண்ணியில் வந்து இந்த காய் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ரெடியாகும். அதோடய நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இந்த தண்ணியிலே நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி வற்ற வற்ற நமக்கு வந்து காய் நல்லா சுருளை வதக்கத்தான் போகிறோம். அதனால் முதலே நான் நெய்யில் வதக்கலை. நல்லா வெந்து வரட்டும். நம்மளோட குங்குமப்பூ பாருங்கள் வெந்நீரில் போட்டோம்னா எப்படி கலராக வந்துச்சு. இப்போ நம்ம காய் நல்லா வதக்கிட்டுருக்கு. தண்ணி பூரா நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போவே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் இருக்க தண்ணி நம்ம நல்லா வற்ற வச்சுக்குவோம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூசணிக்காய் வந்து நல்லா வற்றி அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. நல்லா சுருளை வெந்துருச்சு பாருங்கள். இந்த கொதிச்ச தண்ணியில் போட்டோன்னா நல்லாவே காய் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ இறக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்க 100 கிராம் சர்க்கரை, அதாவது அரை அளவுக்கு. இல்லை உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ பூசணிக்காய் வாங்கினதுக்கு புளிஞ்ச உடனே கொஞ்சமாகிடுச்சு. அதனால் நான் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். நல்லா சர்க்கரை உருகி வரட்டும். இப்போ நம்மளோட இந்த பூசணிக்காய் தண்ணியை வந்து லேசாக சுட வச்சுட்டு மிளகு ஜீரகம் போட்டு அப்படியே குடிச்சிடலாம். இன்னும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா யூரின் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட வெண்பூசணி சாறு.
இந்த கீழே வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு போட்டு அப்படி குடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்வா வந்து கொஞ்சம் முக்கால் பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 100 கிராம் சர்க்கரையில் இந்த 1 ஸ்பூன் அளவு மிச்சம் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப தெரிகிற மாதிரி இருந்துச்சா, அதனால் மிச்சம் வச்சுருக்கேன். ஏன்னா பூசணிக்காயோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் 100 கிராமே அதில் கொள்ளாது போல இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி இனிப்பாயிருன்னு தோணுச்சு, அதனால் அந்த 1 ஸ்பூன் அப்படியே மிச்சம் வச்சுட்டேன். இப்போ அது நல்லா வறுத்தட்டும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்குவோம். வெறும் 3 ஸ்பூன் நெய் போதுமே இருக்குது. ரொம்ப நெய் தேவைப்படாத அல்வா, ரொம்ப ஹெல்த்தியான அல்வாவும் கூட, காசி அல்வா. இப்போ நம்மளோட அல்வா வந்து முக்கால் பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகிடாமல் இருக்கணும், அதுக்காக. இப்படி நல்ல சாஃப்ட் பதமாக இருக்காது. சர்க்கரை ரொம்ப முறிகிட்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு மிட்டாய் மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி இலகுன பதமாக தான் இருக்கணும் அல்வா வந்து எடுத்து சாப்பிடும்போது. ரொம்ப புளிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு 4 ட்ராப்ஸ் தான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட அல்வா வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. உங்களோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு வேறு பவுலில் மாற்றிக்குவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளோட காசி அல்வா, வெண்பூசணி அல்வா ரெடி. இப்போ நம்மளோட அல்வா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இவ்வளோதான் வந்திருக்கு. அதாவது 1/2 கிலோ பூசணிக்காய் வாங்கி அது 250 கிராம், அது 1/4 கிலோ ஆயிடுச்சு. எல்லாம் புளிஞ்சு போட்டதுக்கப்புறம் இப்போ கிண்டி எடுத்தால் இவ்வளோ தான் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா மணக்க ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஈஸியான மெத்தடு தான், எல்லாருமே செய்யலாம். இந்த தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் புளிஞ்சிட்டு நல்ல ஜீரகம் போட்டு சாப்பிட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.